ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மெடிக்கல் நோட்டில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, கேச்சங்கள் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறதையும், இல்லை மணி ஏர்ன் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும், இந்த கேச்சங்கள் மணி ஏர்னிங் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயம் இது வரை எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ மட்டும்தான், இல்லை வர எந்த ஒரு இன்கமுமே கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மணி ஏர்னிங் ஆப்போட ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கேச்சங்கள் மணி ஏர்னிங் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கேச்சங்கள் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்து அப்படின்னா வந்து நம்மளை சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. சைன் அப் பண்ணதுக்கு நம்ம கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு ஜிமெயில் கொடுத்து நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து கண்டினியூ வித் கூகுள் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்து அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கிற ஜிமெயில் எல்லாம் வந்து ஷோ ஆகுது. ஸோ நான் வந்து அதில் ஏதாவது ஒரு ஜிமெயில் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜிமெயில் சூஸ் பண்ணது நமக்கு வந்து சைன் அப் ஆயிடும். சைன் அப் பண்ணது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதும் இந்த ஆப்போட ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் ஆகிட்டு சைன் அப் பண்ண வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு பாருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த காயின் பேலன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து அந்த காயின் சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பில் வந்து நம்மளால் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணிக்கணுமா, அந்த காயின்ஸ்லாம் சேர்த்து வச்சு தான் மொத்தமாக சேர்த்து மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணி சேர்த்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா அந்த காயின்ஸுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த விட்ராவல் ப்ராசஸ் வந்து நடக்குதுன்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம காயின்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்ததுமே ஹோம் பேஜில் பாருங்க 400 காயின்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து சைன் அப் பண்ணுது. ஸோ வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே இவங்க வந்து சைன் அப் பண்ணா ஒரு 400 காயின்ஸ் இவங்களை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பேஸ்கெட் ஷாட்னு வந்து ஒரு கேம் கொடுத்துருவாங்க. இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணோம் அப்படின்னா காயின்ஸ் கிடைக்கணும் வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பார்ட்டின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ப்ளே கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் சர்வீஸு, டாஸ்க்கு, இன்வைட்டு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸு, அப்புறம் ரேட்டஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தது இந்த பேஸ்கெட் ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ கிளிக் பண்ணுவோம். ஸோ இது கிளிக் பண்ணும்போது எப்படி இது வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, இவங்க வந்து ஒரு சில கேம் வந்து கொடுப்பாங்க. அந்த கேம் வந்து நம்ம டெவலப் பண்ணி ப்ளே பண்ணுவோம். அதுவும் இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அந்த இவங்க சொல்கிற லெவலெல்லாம் நீங்கள் ரீச் பண்ண அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதில் வந்து மோஸ்ட்லி கேம்ஸ் ஆஃபர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இதே கான்செப்ட் தான். இவங்க கொடுக்குற இந்த ஆப் கேம்லாம் வந்து இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஜங்கிள் எஸ்கேப்புங்கிற இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில 6 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அதில் ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் அன்லாக் மெகா ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக படித்து பார்த்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. கீழேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் டர்ம்ஸ்லாம் உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கேம் வந்து விளையாண்டு இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 80 காயின்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு கேம்ஸ் ஆஃபர் வந்து ஒர்க் ஆகுது. அதேமாதிரி வந்து ஆஃபர் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஜங்கிள் எஸ்கேப் இது வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல அதுதான். அடுத்து ரிவ்யூ அண்ட் அதாவது வந்து இவங்க கொடுக்குற ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணுறது மூலம் அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ அண்ட் இவங்க அதாவது ஒரு சில சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து இவங்க காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் ஈஸி ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து அதிலே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஹை பேயிங் ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10,000 காயின்ஸ், 2,000 காயின்ஸ், 2,500 காயின்ஸ், 250 காயின்ஸ் சொல்லிட்டு நிறைய காயின்ஸ் தர மாதிரி ஆஃபர்ஸும் இருக்குது.
இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் இந்த மாதிரி காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆஃபர் ப்ரோவில் ஒரு சில ஆப்ஷன்ஸு. அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து அந்த மாதிரி தான் ஒரு சில ஆப்ஸ் கேம்லாம் வந்து டவுன் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டைம்ஸ் யூசேஜ்லாம் கேட்பாங்க. ஸோ இது இந்த அக்செப்ட் ரெஜிஸ்டர் கொடுக்குறதுலாம் வந்து உங்களோட இருக்கும் தான். அதை கொடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலமாக இவங்க சொல்கிற மாதிரி 7000 காயின்ஸ் 8,000 காயின்ஸ்லாம் வந்து கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதாவது மொத்தத்தில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தர இந்த ஆப் கேமெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு காயின்ஸ் கிடைக்குங்கிறது தான் வந்து இந்த மொத்த ஆஃபரோட கான்செப்ட்டு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபார்னு சொல்லிட்டு சூப்பர் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ப்ளே கேம்ஸு இது எல்லாத்துக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சூப்பர் ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து டெய்லியும் ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து வந்து கிளைம் பண்ணாங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் ஆட்ஸ் டு அன்லாக் திஸ் ஆக்டிவிட்டி கலெக்ட் மோர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 21 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து ஆட்ஸ் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை நான் வந்து இப்போ பார்த்து உங்களுக்கு காட்ட முடியும், பட் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. சரி அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் நான் வந்து ரிவ்யூவாக இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இப்படிலாம் ஒர்க் ஆகுது மட்டும் நான் வந்து ஜஸ்ட் ரிவ்யூவாக மேலோட்டமாக வந்து ஓவராலாக சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூ வீடியோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ப்ளே கேம்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயுமே வந்து நிறைய கேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது கேம் வந்து இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் மட்டும் இருக்காது, ஒரு சில ஆப் வந்து கொடுப்பாங்க. இந்த ஆப் கேம் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து இப்போ கிளிக் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் டாஸ்க்கு டோட்டல்னு சொல்லிட்டு ஒரு சில காயின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 269 காயின்ஸ்னு சொல்லிட்டு டோட்டலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரிவார்டு கண்டிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஒன்லி ஃபார் நியூ யூசர்ஸ், அப்புறம் வந்து 48 மணி நேரம் ஆகும், எதுக்கு ரிவார்டு கிடைக்குது 48 மணி நேரத்துக்கு கூட மேலே கூட ஆகலாம்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள இவங்க கொடுக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள் ஆகும், அன்லாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கண்டிஷன்ஸ்லாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்றி ப்ளே 1 மினிட் 4 காயின்ஸ், ப்ளே 1 மினிட் 4 காயின்ஸ், அப்புறம் வந்து 2 மினிட்டுக்கு 5 காயின்ஸ். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காயின்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி காயின்ஸ் ஏறுங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரிவார்டு கிடைக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து 269 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ளே கேம்ஸில் உள்ள மோஸ்ட்லி ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இப்படி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ். ஸோ சர்வீஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண பார்த்து இந்த மாதிரி வந்து ஒரு சில 4 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. இது ஒவ்வொன்றிலையும் வந்து நிறைய சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஜென்ரலான சர்வே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் பண்ணி அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு சில டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே அந்த ஜென்ரலான கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த சர்வே கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் ஒப்பீனியன், அப்புறம் வந்து டைம் வால், அப்புறம் சிபிஎக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொடுத்தாங்க. இப்போ நான் சிபிஎக்ஸ் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய சர்வீஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கான காயின்ஸும் அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்து 570 காயின்ஸு, அதுக்கு வந்து 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 15 நிமிஷத்துக்குள்ள அந்த கொஸ்டின் ஜென்ரலான கொஸ்டின்ஸ்னால் அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அந்த காயின்ஸ் கிடைக்கும். அப்படிலாம் வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்காம போக கூட வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அடுத்தடுத்து சர்வீஸும் கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து சர்வே. இப்போ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படின்னா 570 காயின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 15 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு 4410 காயின்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சர்வேக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி வந்து காயின்ஸ் தராங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு கிளிக் காட்டுறேன் பாருங்கள். இல்லை வந்து ஒன்றுமே இல்லை, ஜென்ரலான கொஸ்டின் தான். நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த டயத்துக்கு நீங்கள் அந்த சர்வே முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். ஸோ கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வே. ஸோ சர்வேனா ஜென்ரலான கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த டயத்துக்குள்ளே அந்த சர்வே வந்து முடிக்கணும். அப்படி முடிச்சிங்கன்னா காயின்ஸ் கிடைக்கும்னு வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய காயின்ஸ் ஏறவும் செய்து கம்மியாகவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து காயின்ஸும் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சர்வேவும் கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த டாஸ்க்கு தான் ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல
ஒரு சில ஆப் கேம்லாம் வந்து ஏற்றி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த டாஸ்க்கு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இது ஒவ்வொன்றும் வந்து பிராண்டு மாதிரி அந்த பிராண்டுக்குள்ளே நிறைய டாஸ்க்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பப் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்களேன். ஸோ டைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்க் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி அதுக்கான காயின்ஸ் வந்து இதில் வந்து ஷோ பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ 7,000 காயின்ஸ் 8,000 காயின்ஸ்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா டாஸ்கில் இவங்க சொல்லிட்டு ஆப் கேம்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க, இல்லை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்து ஃபாலோ பண்ணி அந்த கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூபியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் நவுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு பாருங்கள். ஸோ அப்படினாலே வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் ஃபார் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து போட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து 292 காயின்ஸ் கிடைக்குன்னு வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்து கலெக்ட் 10 காயின்ஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண அந்த மாதிரி காயின்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக வந்து 7,312 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ டாஸ்கில் உள்ள மோஸ்ட்லி எல்லா ஆப்புக்கும் வந்து இதே தான் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷனை படித்து பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிறது தான் வந்து இவங்களோட கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ இப்போ நான் வந்து வெளில வந்துக்கிறேன் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நான் வந்து வெளில வந்துக்கிறேன். ஸோ இதை டாஸ்க்கு பார்த்துருவோம். அடுத்து இன்வைட்டில் ஒன்றும் இல்லை. இது இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது இந்த ஆப் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் அனுப்புகிற லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதிலே கீழே பற்றி அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 10% வந்து போனஸ் கிடைக்கும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 100 250 ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 25% போனஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்வைட்டு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் அனுப்புகிற லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிறது தான் வந்து கிடைக்கணும் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அந்த இப்படி கொடுத்தாங்க. இது என்னன்னா இவங்களோட சோஷியல் மீடியாஸ்லேயே இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக ஹோம் பேஜில் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதுவும் இல்லை. கேம்ஸ் விளையாண்டு இவங்களாம் ஒரு சில கேம் வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுனால டேரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணி அதில் நீங்கள் ஜெயிக்க காயின்ஸ் கிடைக்குன்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ளே கேம்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபைண்டிங் மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேங்கிறத கொடுத்ததும் இதில் உள்ள அந்த மிஸ்டேக்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சின்ன வயசுல வந்து விளையாண்டுருப்போங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அந்த கேமை வந்து நீங்கள் விளையாண்டு நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து காயின்ஸ் கிடைக்கும் வந்து வந்து கிளைம் பண்ணலாம். அடுத்து ரேட்டர்ஸ் இருக்குது, ரேட்டு கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கலெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தத்தில் ஹோம் பேஜில் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கேம்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. டாஸ்க் ஆஃபர்ஸ் மாதிரிலாம் வந்து நிறையா கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேம்ஸ் தான் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து லீடர் போர்டு வந்து கொடுத்தாங்க. இது வரைக்கும் யார் எவ்வளோ காயின்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்கிற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி ரீடீம் பண்ணலாம்னு வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த வேலட் பேஜ் பார்த்தீங்கன்னா 400 காயின்ஸ் இது வந்து இப்போ வந்து நமக்கு கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இது கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்கிறத அந்த பேலன்ஸ் வந்து காட்டுவாங்க. இதை ரீடீம்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எது மூலமாக வந்து ரீடீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கூகுள் ப்ளே மூலமாக ரீடீம் பண்ணணுமா, இல்லை வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு வவுச்சராக வந்து ப்ளே பண்ணுறதா, இல்லை ஃப்ளிப்கார்ட் வவுச்சராக ரீடீம் பண்ணிக்கிறதா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. இல்லை உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக தான் வேணும் அப்படின்னா ஐஎம்பிஎஸ்சியில் வந்து பேபால் இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணிக்கணும். சரி, இதுக்கு கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்காது உங்களோட இருக்கும். நீங்கள் கொடுத்தா தான் வந்து உங்களால் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருந்தால் உங்களால் வந்து எவ்வளோ ரீடீம் பண்ணிக்கலாங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 15 நீங்கள் ரீடீம் பண்ணாலே உங்களுக்கு வந்து 1200 காயின்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க.
வேணும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரூ. 25 நீங்கள் ரீடீம் பண்ணால் 2000 காயின்ஸ் வேணும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதே மாதிரி ரூ. 50 ரீடீம் பண்ணுறதுக்கு 4000 காயின்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் ரூ. 100 ரீடீம் பண்ணுறதுக்கு 8000 காயின்ஸ், அப்புறம் ரூ. 150 ரீடீம் பண்ணுறதுக்கு 12,000 காயின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் ரூ. 250 ரீடீம் பண்ணுறதுக்கு 20,000 காயின்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காயின்ஸை ரீச் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இதை கிளிக் பண்ண அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷிஃப்ட் டு ரீடீம்ஸ் ஒரு கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இல்லைங்களா. இதை வந்து நம்ம வந்து இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் இதுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து போகும். பட் வந்து இப்போதைக்கு என்னால் வந்து ரீடீம் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு வந்து காயின்ஸ் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு என்னால் வந்து ரீடீம் பண்ணி காட்ட முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிட்டீங்க, காயின்ஸ் எல்லாம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீடீம் பண்ணி பார்த்துட்டு உங்களால் ரீடீம் பண்ண முடியுதா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இவ்வளோ தான். இந்த ஆப்போட ரிவ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். இதில் உள்ள ஆப்ஷன்ஸு அந்த ப்ராசஸ்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண வந்து உங்களோட விருப்பம் தான். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வர எந்த ஒரு இன்கம் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வேணாமாங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பேசலாம் நம்புறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆப்போட ரிவ்யூ என்னோட கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணாமல் வேணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை உங்களோட நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட அவங்க வந்து நிறைய காயின்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ் வச்சுக்கி உங்களால் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ வந்து சும்மா சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்குன்னா இது வந்து யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நிறைய மணி ஏர்ன் பண்ண நினச்சிட்டு வரவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகிறது வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லெவல் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.